வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். மங்களூரு மூகாம்பிகை அம்மன் கோயிலில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சாமி தரிசனம். கோயில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை. கர்நாடக மாநிலம் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு 1.5 எடை கொண்ட வெள்ளியினால் ஆன வாளை காணிக்கையாக வழங்கிய முதலமைச்சர் விஜய். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் மூகாம்பிகை அம்மனுக்கு தங்கத்தில் வாள் வழங்கிய நிலையில் அவரது பாணியை தொடரும் முதலமைச்சர் விஜய். கொல்லூர் மூகாம்பிகை அம்மனை தரிசனம் முடித்துவிட்டு காரை தானே ஓட்டிச் சென்ற முதலமைச்சர் விஜய் காரில் ஏறியதும் டிரைவரிடம் காரை நான் ஓட்டுவா என கேட்டு புறப்பட்ட நிலையில் பொதுமக்கள் பக்தர்கள் வியப்பு. ₹134 கோடி மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை அறிவித்தார் முதலமைச்சர் விஜய். டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்கு 77 கோடிக்கு சிறப்பு தொகுப்பும், டெல்டா இல்லாத மாவட்டங்களுக்கு ₹57 கோடி மதிப்பில் சிறப்பு தொகுப்பும் அறிவிப்பு. தமிழக விவசாயிகளின் வேதனைகளை புரிந்து கொள்ளாமல் 134 கோடி சிறப்பு தொகுப்பு என்ற பெயரில் வெற்று ஏமாற்று அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இன்றைய பொய்க்கால் குதிரை அரசு. தமிழகத்தில் நிலவும் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பம்ப் செட்டுகளை இயக்க முடியாத நிலையில் விவசாயிகள் உள்ளதாகவும் இபிஎஸ் குற்றச்சாட்டு. ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படும் மேட்டூர் அணை நீர் இந்த ஆண்டு திறக்கப்படாததால் விவசாயிகள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மேட்டூர் அணையிலிருந்து நீரை திறந்து கடைமடை வரை சென்றடைவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தல். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் இன்று திறக்கப்படாததால் குறுவை சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த பகுதிகளாக அறிவிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். தமிழ்நாடு அரசு அறிவித்த குறுவை தொகுப்புக்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வரவேற்பு. காவிரி நீர் கிடைக்காது தவிக்கும் விவசாயிகளுக்கு குறுவை இழப்பீடு நிவாரணத் தொகையை முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிலவுவதாக கூறி விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே ஜூன் 19ஆம் தேதி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடியை வலியுறுத்தியும் போராட்டம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய தமிழ்நாடு அரசு ஆலோசனை நடத்தி வருவதாக அமைச்சர் வினோத் விளக்கம். விவசாயிகள் கூட்டணி கட்சிகளின் கோரிக்கை குறித்து ஆலோசிக்கப்படுவதாகவும் பேட்டி. மகளிரிடையே விஜய்க்கு இருக்கும் செல்வாக்கை மாவட்ட பொறுப்புகளில் இருந்தவர்கள் கண்டுகொள்ளாததே திமுக தோல்விக்கு காரணம். ₹1000 உரிமை தொகை போதுமான எண்ணிக்கையில் கொடுக்காதது பெண்களிடையே அவநம்பிக்கையை ஏற்படுத்தியதாகவும் திமுகவின் கள ஆய்வில் தகவல். இந்து சமய அறநிலையத்துறை கோயில்களில் அப்போதைய அமைச்சர் சேகர் பாபுவுக்கு வேண்டியவர்களுக்கு மட்டுமே பொறுப்பு வழங்கப்பட்டதாக திமுக கள ஆய்வில் தகவல். மக்களின் குறைகளை அமைச்சர்களிடம் கொண்டு செல்ல அமைச்சர்களின் உதவியாளர்களே முட்டுக்கட்டை போட்டதாகவும் குற்றச்சாட்டு. தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் புத்தாக்க பயிற்சி வழங்கப்படும் என சபாநாயகர் JCD பிரபாகர் அறிவிப்பு. வரும் 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் கலைவாணர் அரங்கில் காலை 10 மணி முதல் மாலை 5:30 வரை நடக்கும் பயிலரங்கில் சட்டப்பேரவைத் தலைவர், செயலாளர், சட்ட நிபுணர்களும் பங்கேற்பார்கள் என தகவல். ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் 7 நாட்களுக்குள் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக JCD பிரபாகர் பேச்சு. சட்டப்பேரவை நிகழ்வுகள் வழக்கமான நடைமுறையின்படி முழு நேரலை தருவோம் என்றும் உறுதி. டாஸ்மாக் கடைகளில் காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் நடவடிக்கைகளில் டாஸ்மாக் நிறுவனம் புதிய முயற்சி.
பாட்டிலின் QR கோடை ஸ்கேன் செய்து பிரத்யேக எந்திரத்தில் போட்டுவிட்டு 10 ரூபாயை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் முதற்கட்டமாக விரைவில் அம்பத்தூரில் சோதனை ஓட்டம். மக்களுக்கு நல்லது செய்யவே அரசியல், வெறுப்பு அரசியல் கூடாது. மக்கள் கருத்தை அறிந்த பிறகு அரசியல் நிலைப்பாட்டை அறிவிப்பதாக நடிகர் ராகவா லாரன்ஸ் மீண்டும் ட்விஸ்ட். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதாக அறிவித்தபோது தன்னை அரசியலுக்கு போக வேண்டாம் என தனது தாய் கண்டித்தார். விஜய் அரசியலுக்கு வந்தபோது தான் அரசியலுக்கு செல்வதை தன் தாய் தடுக்கவில்லை எனவும் நடிகர் ராகவா லாரன்ஸ் பேச்சு. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனத்திற்கு பிறகே தன் வாழ்வில் அரசியல் தொடங்கியது. அரசியல் பயணம் குறித்து வீடியோவில் மனம் திறந்த நடிகர் ராகவா லாரன்ஸ். பொதுமக்கள் அளிக்கும் மனுக்கள் மீது 15 நாட்களில் முடிவு எடுப்பது குறித்து ஆலோசனை. தானியங்கி பட்டா மாறுதல் குறித்து ஆலோசனை நடத்திய பின் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழக பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை. அண்ணாமலை அரசியல் இயக்கம் தொடங்கியது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தியதாக தகவல். தமிழகத்தில் பாஜக வாக்கு வங்கியை இழக்கவில்லை. சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை தோல்வியாக கருத வேண்டாம். நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட தமிழக பாஜக நிர்வாகிகளிடம் மத்திய அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தல். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விரைவில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக டெல்லியில் அமித்ஷா தலைமையில் நடந்த மையக்குழு கூட்டத்தில் முடிவு. புதிய மாநில தலைவராக அஸ்வத்தாமன் அல்லது ராம சீனிவாசன் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு. வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த வைத்திலிங்கம் அடுக்குமாடி கட்டடத்திற்கு திட்ட அனுமதி வழங்க 28 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக தொடரப்பட்ட வழக்கு மறு விசாரணை கோரி லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த மனுவை ஜூன் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு. புன்னை பாலு உள்ளிட்ட 3 பேரின் ஜாமீன் மனுக்கள் மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். வழக்கு பதிவு செய்யவும் விசாரணை நடத்தவும் அதிகாரமில்லாத வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்பட்டிருப்பதாக டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. விழிப்புணர்வு என்ற பெயரில் ரீல்ஸ் போட முடியுமே தவிர பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை அடியோடு தடுக்க முடியாது என்றும் காட்டும். தமிழக காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து செய்தி தொடர்பாளராக இருந்த SRS இப்ராஹிம்